ஹாய் அர்மேஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மேக்ஸ் ப்ரொஃபஸரோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. ஸோ மன்னிச்சிக்கோங்க. இந்த பாட்டு எப்படி வந்திருக்குன்னு தெரியலை, பட் என்னோடய பெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவு வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கேன். பட் உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியலை. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு அப்படி எதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு அப்படி வந்திருப்பீங்க. காலேஜ்லேருந்து அப்படி வந்துட்டு இருக்கும்போது இங்கே டேப் சைடு இருந்ததுன்னா அவன் வந்துட்டு உச்சைக்கு கிளம்பி வந்திருப்பான் இல்லையா, ஆஃபீஸில் வேலைன்னு. அது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சைன் தான், ஒரு ஃபார்மில் வந்துட்டு ஒரு சைன் பண்ணணும். அதுக்கு தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். ஸோ அந்த சைன் வேலையெல்லாம் முடிஞ்சிட்டு காரில் உட்காந்துட்டு மெடிக்கல் ஷாப் போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு ஷாப்புக்கு அப்படி காரில் வந்து வேகமாக வரான். வந்துட்டு ஷாப் முன்னாடி நின்றுட்டு கண்டிப்பாக உள்ள போய் ஆகணுமா அப்படி தயங்கி நின்றுட்டு போய் வாங்குகிறான். வாங்கிட்டு அப்படி அவங்கக்கிட்ட கேட்குறான் 3 அப்படி ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் அப்படின்ற மாதிரி. அப்போ அவங்க வந்துட்டு எடுத்து வெறும் அப்படி கொடுக்குறாங்க பில் போட்டுட்டு. அப்போ வந்துட்டு அவன் பார்க்குறான், இல்லை ரேப் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க வந்துட்டு இப்படி பார்க்க டிப்டாப்பாக இருக்கான், எதுக்கு இதை இவ்வளோ மறைச்சி கொண்டு போகிறான் அப்படின்ற அளவுக்கு அவங்க திங்க் பண்ணிட்டாங்க. ஸோ டே வந்துட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வரும்போது டேயோட அம்மா வந்துட்டு பார்த்துட்டு, டே என்னடா புதுசாக கையில் வந்துட்டு கிஃப்ட் மாதிரிலாம் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து பார்க்க வரும்போது, நான் இது வந்துட்டு எனக்கு அப்படி சொல்லிவிட்டு வந்துட்டு மறைக்கிறானே. ஸோ வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு லைட்டாக ஏதோ கொஞ்சம் புரிஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சிரிக்கிறாங்க. டே வந்துட்டு நான் எதுவும் பண்ணலப்பா, நான் நல்ல பையன் அந்த மாதிரி சொல்லிவிட்டு ஸ்டெப்பில் ஏறி போகிறான். டேயோட அம்மா வந்துட்டு அப்படி ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே சிரிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படி நடந்து வரீங்க. தினமும் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண ஆள் இருந்துச்சு. இப்போ நம்ம மட்டும் தனியாக வரணும், என்ன கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி திட்டி கொஞ்சம் தாக்கி எப்படி நடந்து வந்துட்டுருக்கீங்க. எப்படியோ வீடு ரீச் ஆகிட்டீங்க. வீடு வந்தோடனே தேவோட அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, உங்ககிட்ட வந்துட்டு ஏர்ஃபோன்ஸ் இருக்காம்மா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இருக்குது, எதுக்கு? இல்லை நைட்லாம் சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது, அதான் கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்கலாமே, அப்போ தூக்கம் வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இருக்கா? இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டு சொல்கிறீங்க, பாட்டு கேளுங்க, பட் நைட் ஃபுல்லாகவே கேட்டுட்டு இருக்காதிங்க, அப்புறம் டார்க் சர்க்கஸ் வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. தேவோட அம்மாவும் சரி ஓகேம்மா, உனக்கு தேவையான எல்லா திங்ஸுமே மேலே இருக்குது, பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நான் இன்றைக்கி வர 7 ஆகுமா ஷாப்பிங் போகணும், அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வர லேட் ஆகும், அதான் எல்லாத்தையும் மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீங்களும் ஓகேன்ற மாதிரி மேலே வரீங்க. மேலே என்ன இருக்குன்னா, டே வந்துட்டு பார்த்துருப்பான் அப்படின்னா 2 வந்துட்டு அப்படி ஒதுக்கி வச்சுட்டு இந்த 1 மட்டும் அப்படின்னா ஒரே ஒரு பேக்கெட்டை மட்டும் எடுத்து வச்சு அப்படி பார்த்துட்டு மிரருக்கு முன்னாடி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிருப்பான். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க மிரரில், இன்றைக்கி நம்ம நடந்து வந்திருக்கோம், ஸோ நம்ம ஃபேஸில் நிறைய டஸ்ட் இருக்கும்ல, சரி பாப்பா வந்துட்டு கண்ணில் பார்த்துட்டு இருக்கும்போது கீழே இருக்கிறத பார்க்குறீங்க. பார்த்துட்டு இது என்னது அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது டே வந்ததும் பார்த்துட்டு இவ பார்த்துட்டான்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது, ஸோ இப்போவே இவளுக்கு தெரிய வேணாம் சொல்லிட்டு ஒயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் வந்துட்டு அவன் எப்படி கூப்பிட்டதான் நீங்கள் வந்துட்டு பயத்தில் அதை கீழே போட்டுட்டு அப்படி பார்க்குறீங்க. இன்றைக்கி வந்துட்டு உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, ஸோ சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடு அப்படின்னு. இப்போ நீங்களும் ஸோ 2 நாள் நல்லா இருந்தால் 3ஆவது நாள் எனக்கு அடுக்காதே அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறீங்க. அப்படியே வந்துட்டு அதை பார்த்துட்டு ஒரு செகண்ட் இருந்தால் பார்த்துருப்பான், ஐயோ அப்படி சொல்லிவிட்டு அதை வந்துட்டு பெட்டுக்கு கீழே அப்படி போட்டுட்டு வந்துட்டு மேக்ஸ் எப்படி ப்ராப்ளம் போட்டுட்டு இதை வந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் தந்திருப்பான். அது ஒரு நார்மலான ப்ராப்ளம் தான், அது ரொம்ப ஈஸியானது. அதை நீங்கள் வந்துட்டு சம் போட்டுட்டு அவன்கிட்ட கொடுக்குறீங்க. அவன் வந்துட்டு இப்படி சோஃபாவில் இருக்கான். நீங்கள் வந்துட்டு முடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது அவன் பார்த்துட்டு குட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருக்கும்போது
நேற்றுக்கு பேசினதும் ஞாபகத்தில் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அவன் வந்துட்டு அவங்க பிடிச்சி அப்படி அவனை லேப்பில் உட்கார வச்சுட்டு அவங்க ஃபேஸ் வந்து அவனோட ஃபேஸ் நிறைய வச்சுட்டு கேட்குறான். நேற்றுக்கு பேசின எதுவும் ஞாபகத்தில் இல்லையா? நீங்கள் வந்துட்டு குனியும் போது இல்லை என்னோடய ஐஸை பார்த்து சொல்லுங்கும் போது எனக்கு ஞாபகம் இருக்கே. அதை பற்றி என்ன நினைக்கிறேன், எனக்கு ஓகேவா இல்லையா? எனக்கு ஓகே தான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போது வந்துட்டு ஓகேனா ஓகேன்னு சொல்லணும், இல்லைன்னா இப்போவே சொன்னேன்னா ஓகே, அப்புறம் அதுக்கப்புறம் இல்லை எனக்கு வேணாம்னு சொன்னேன்னா என்னால் முடியாது, ஏன்னா நான் ஒரு பையன், என்னால் கண்ட்ரோலாக இருக்க முடியாது அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவன் விட்டா பேசிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அவனை கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணும்போது அவன் வந்துட்டு அப்படி அந்த அதிர்ச்சியிலே இருக்கான், என்னது இவளா என்ன கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த அதிர்ச்சியில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அவனுக்கு விருப்பம் இல்லையா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு பிரேக் பண்ணலான்னு போகும்போது அவனுக்கு கிஸ் பேக் பண்ணுறான். ஸோ வந்துட்டு நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க அவனை. இது வந்துட்டு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பண்ணுறீங்க 2 பேரும். நீங்கள் இவ்வளோ தடவை கிஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பண்ணது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அப்படி ஃபீல் பண்ணி கிஸ் பண்ணுறீங்களா? அவன் வந்துட்டு கிஸ் எல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு உனக்கு இது கொஞ்சம் ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படி சொல்லிவிட்டு அவங்கள தூக்குறான். தூக்கி அப்படி பெட்டில் போட்டுட்டு அப்படி உங்களை வந்துட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தது வேறு, இப்போ வந்துட்டு அவன் வந்துட்டு வேறு மாதிரி பார்க்குறான். ஸோ நீங்கள் வந்துட்டு இவன் எதுக்கு இப்படி பார்க்குறான், ஐயோ நமக்கு ஒரு இந்த ஷை வேறு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஐயை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட டிஷர்ட்டை கத்திடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ பார்த்து முடிச்சிருப்பான் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஐயை வந்துட்டு அப்படி திறந்து பார்க்கும்போது அவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கானா. ஸோ நீங்களும் அப்படி மெய் மறந்து அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது என்ன இது வரைக்கும் பார்த்ததே இல்லாத மாதிரி இப்படி பார்க்குறேன், ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி சார் இப்படி பார்த்தீங்களாம்மா, அது நான் என்னோடய பொண்டாட்டி தானே பார்த்தேன், அது மாதிரி நானும் என்னோடய ஹஸ்பண்டை தான் பார்த்தேன் அப்படி சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அவங்க மேலே வரான், மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு அங்கே ஃபாலரில் கிஸ் பண்ணுறான். ஸோ நீங்களாம் அப்படி அவனோட கிஸ்ஸஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களா? ஒன்றுனா அப்படின்னா அங்கே சின்ன நோஸு அப்புறம் லிப்பு அப்படியெல்லாம் கிஸ் பண்ணுறான், ரொம்ப ஒரு ஜென்ட்லியாக ஒரு மேன்லியாட்டு. அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறான்னா அவங்க இயர்ஸை பிடிச்சி கடிச்சு வைக்கிறான். நீங்கள் வந்துட்டு கத்துறீங்க, என்னடி நீ இப்போ எதுக்கு என் இயர்ஸை பைட் பண்ண, அது என்னோடய ஒரு லவ் பைட் தெரியலாமா? ஆமாம் இப்போ கேட்டாங்க, இதோட தான் நீ கிளாஸுக்கு போனேன்னா சனா கேட்பா, ஏய் நான் தேர் குடுடி அப்படின்னதை கேட்டால் எனக்கு எவ்வளோ இதாகும். உங்கள் பேரும் சொல்ல முடியாது, யாருன்னு கேட்டால் இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ரப் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு டேய் நீ பைட் பண்ணது கூட எனக்கு பரவாயில்லடா, நீ இப்போது ரப்புன்னு ஒன்று பண்ணுறேடா, இது தான்டா என்னால் தாங்கிக்க முடியலை ப்ளீஸ்டா அப்படி சொல்லணே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இயர்ஸில் வந்துட்டு சொல்கிறான், இதுவரை கொஞ்சம் மேலேயா ஜெல்லியாக இருக்கும், பட் இதுக்கப்புறமும் இதே மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணேன்னா திருப்பியும் ஃபோரில் கிஸ் பண்ணுறான். பட் இந்த கிஸ்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கா அப்படின்னு பைட் பண்ணி கிஸ் பண்ணுறான். அடுத்து என்ன பண்ணுறான்னா கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி அவங்கள வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படின்னா அவங்க அப்பர் பாடி வந்துட்டு அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். பார்த்துட்டு என் முன்னாடி ஏதாச்சும் அழகாவோ ஏதோ தெரியணும்னு ஏதாச்சும் யூஸ் பண்ணியாடி, எனக்கு வந்துட்டு நீ எப்படி இருந்தாலும் அழகு தான், பட் நீ ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்னடா நான் என்ன யூஸ் பண்ணேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் இவ்வளோ நாள் பார்த்ததை விட இன்றைக்கி பார்க்கும்போது இப்படி பெருசாக இருக்குது, என்னதுடா வேறு எது உன்னோட செஸ் தான் அப்படி சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு அப்படி சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டோன்னே விளையாடாமல் சொல்லு, எனக்கு இப்படி யூஸ் பண்ணதெல்லாம் பிடிக்காது, ஸோ நீ எப்படி இருந்தாலும் அதுவே எனக்கு போதும், இப்படியெல்லாம் காமிக்க வேணாம் அவசியம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு நான் இது யூஸ் பண்ணலடா, அப்புறம் ஏன் இவனா டச் பண்ணி பார்த்துப்பாரு ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலான்னு, அதான் அவனுக்கு தெரியும்னு சொன்னேன் அப்படி சொல்கிறீங்களா. அவன் வந்துட்டு அப்படி அவன் ஹேண்டை வந்துட்டு அப்படி கொண்டு வரான். பட் என்னென்னா கை வந்து ரொம்ப ஷேக் ஆகி அப்படின்னா ஆடி பயத்தில் அப்படி கொண்டு வர மாதிரி கொண்டாரான். சொன்னேன்
சார் வந்துட்டு இப்போ இப்படி நடிக்கிறீங்களா இல்லை உண்மையாகவே இப்படி தானே? அதனாலே அவன் வந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஈகோ டச் பண்ணுற மாதிரி ஆச்சா. அப்புறம் என்ன பண்ணேன்னா டக்குன்னு அப்படி அப்படின்னா கப்புன்னு பிடிச்சிடான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க என்னது இவன் வயலன்ஸ் எல்லாம் வருமா? ஆமாம் இவர் பாய் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு என்ன பண்ணேன்னா அப்படி பிடிச்சிருப்பேன்ல. அடுத்து வந்துட்டு அவனுக்கு ஏதோ மாதிரி ஆகியிருக்கும். ஸோ வந்துட்டு டிஷர்ட் அப்படி லைட்டாக தூக்கி பார்க்குறான். பார்த்துட்டு ஏன்டின்னு போடல. அது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குல்ல, அதனால தான். இல்லைன்னா கழட்டிட்டு மாட்டிட்டு இருக்கு அப்படி சொல்கிறீங்களான்னு. அப்போ மேடமும் ஃபுல் ப்ரிப்பேராக தான் இருக்கீங்க. நான் தான் எதுவும் பாவமாச்சு, பாவமே ஒரு குட்டி பொண்ணு பேபி பொண்ணு அப்படி சொல்லி பார்த்தா மேடம் நீங்கள் ஃபுல் ப்ரிப்பேராக இருக்கீங்களோ அப்படி சொல்கிறா. நீங்கள் அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ வந்துட்டு அப்படி கழட்டிடுறேன், டிஷர்ட்டை கழட்டிட்டு அப்படி பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்தா அந்த இதெல்லாம் இருக்கும், ஹனி அந்த இதெல்லாம் இருக்கா. ஸோ நீங்கள் வந்துட்டு இவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது அவன் என்ன பண்ணான்னா அந்த இது இருக்கு இல்லையா தேன், அதை வந்துட்டு எடுத்து அவங்க நெக் இருக்குல்ல, நெக்கில் வந்துட்டு அந்த குழி மாதிரி இருக்குல்ல அதில் ஊற்றுறான். அப்புறம் 2 செஸ்ட் பிட்வீனில் ஊற்றுறான். அப்புறம் வந்துட்டு அவங்க ஸ்டொமக்கு அப்புறம் செஸ்ட் பக்கம் அதெல்லாம் ஊற்றுறான். ஊற்றிட்டு என்ன பண்ணான்னா வந்துட்டு அந்த செஸ்ட் பிட்வீன் இருக்கிறான் அப்படி ரப் பண்ணுறான். அப்படின்னா அப்படி அது அப்படி தேய்க்கிறான். தேய்க்கும்போது நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுற, உனக்கு தான் தேன் பிடிக்கும்னு உங்கள் அம்மா வச்சுருப்பாங்க. ஸோ நீ இதை இப்படி வேஸ்ட் பண்ணுற. என்னது நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு அப்படி சொல்லிவிட்டு என்ன பண்ணுறேன்னா அப்படி நாக்கால் அப்படி லிக் பண்ணுறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு அப்படி சொருன்னு அப்படின்னா உங்கள் உடம்பெல்லாம் சிலுக்குது. இழுத்தோடனே நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுற, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பேபி கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. அவன் அப்படி அவனோட டங்கை வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறான். அவங்க செஸ்ட்டு அப்புறம் வந்துட்டு உங்கள் ஸ்டொமக்கு ஃபுல்லாகவே அப்படி நாக்காலே அப்படின்னா லிக் பண்ணி முடிச்சிடுறான். முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணான்னா அவங்க செஸ்ட் இருக்குல்ல அதை வந்துட்டு சக் பண்ணி லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க. பார்த்துட்டு கொஞ்சம் வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படி சொல்கிறேன். நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவன் வந்துட்டு அப்படி பைட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா அப்படி அப்படி நார்மலாக இருக்கான். அப்படி இவங்க பார்த்துட்டு ஸோ நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அவனை வந்துட்டு கீழே அப்படின்னா அவனுக்கு மேலே நீங்கள் வரீங்க. நீங்கள் வந்துட்டு என்னடி பண்ணுற, ஜஸ்ட் அண்ட் வெயிட் பேபி பாய் அப்படி அவன் சொல்லியிருப்பாள். அது மாதிரி நீங்கள் வந்துட்டு பேபி பாய் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு என்ன தான் பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறான். நீங்கள் வந்துட்டு அவனோட ஃபோர்கட்டு சின்ன அப்புறம் நோஸு அங்கெல்லாம் வந்துட்டு வந்து கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு உங்கள் காதை வந்து பைட் பண்ணியிருப்பான்ல. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு அவனோட காதில் வந்துட்டு ரொம்ப ஹார்ஷாக அப்படின்னா அது மார்க் கொள்கிற அளவுக்கு பைட் பண்ணுறீங்களா. அவன் வந்துட்டு என்னடி உனக்கு எப்படியும் அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி பைட்லாம் பண்ணாதுடி அப்படின்னு சொல்கிறான். கொஞ்சம் அனுபவி எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்கு அப்புறம் அவனோட செஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவன் உங்களுக்கு பண்ண மாதிரி கட் பண்ணி அப்படி பைட் பண்ணுறீங்க. அவனே என்ன இது நீ எனக்கு பண்ணலை, ஸோ நான் அதை உனக்கு திருப்பி பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. கிஸ் பண்ணிவிட்டு அவன் திருப்பி உங்கள் மேலே வந்துட்டு திருப்பி அகெயின் வந்துட்டு உங்கள் ஃபோர்கட்லேருந்து உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கிஸ் பண்ணி அப்படின்னா உங்கள் அப்பர் பாட்டில் வந்து ஹிக்கிஸ் எல்லாம் மேக் பண்ணுறான். வெயிட் பண்ணி உங்கள் செஸ்ட்டை வந்துட்டு சக் பண்ணி அப்புறம் லிக் பண்ணி எல்லாம் அப்போ வந்துட்டு முடிச்சுட்டு சொல்கிறான். இப்போ உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நேரம் இருந்ததை விட வேறு மாதிரி. இதுதான் ஒரு பாய் பண்ணுறதுக்கும் ஒரு கேர்ள் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸோ அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுறேன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் லாங் ஸ்கர்ட்டாக போட்டிருப்பீங்க. ஸோ வந்துட்டு அவங்க ஸ்கர்ட்டுக்கு உள்ளாடி போகிறான். ஓகேவா? ஸ்கர்ட்டுக்கு உள்ளாடி அப்படின்னா அவனோட ஹெட் அப்படி கொண்டு போனோடனே அப்படின்னா அப்படி நாக்கால் வந்துட்டு இப்படி லிக் பண்ணுறாங்க. 2 கால் தைஸ் அப்புறம் எல்லாத்தையும் லிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கால்லேருந்து அப்படின்னா கால் விரல்லேருந்து அப்படி மேலே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே வரான். கிஸ் பண்ணிகிட்டு வரும்போது ஸ்கர்ட்டை வந்துட்டு பிடிச்சி ஒரு இழு தான் எடுத்துருப்பான். அது வந்துட்டு கையோட வந்திருக்கும். வந்தோடனே அப்படின்னா கால் ஃபுல் அப்படி ரப் பண்ணி இப்போது வந்துட்டு உங்கள் பேண்டிஸ் பக்கம் வந்துட்டான். வந்துட்டு அவங்கள பார்க்குறான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறா? அதான் அவங்ககிட்ட சொன்னனே, ஜஸ்ட் வெயிட்
பேபி கேர்ள்னு. ஸோ வெயிட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேண்டேஜ் வந்து ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறான்னா அப்படி ஃபஸ்ட்டு வந்துட்டு டங் வச்சு ப்ளே பண்ணுறா கிஸ் பண்ணி. அப்புறம் வந்துட்டு பைட்லாம் பண்ணல, கிஸ் பண்ணி அப்புறம் அவங்க தைஸ் மொத்தம் ஃபுல்லாக கிஸ் பண்ணி டங்கெல்லாம் வச்சு ப்ளே பண்ண அப்படின்னு லிக் பண்ணுறான். ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்குமா. ஸோ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அவனோட ஹேர் இருக்குல்ல, ஹேரை வந்து ரப் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்துட்டு இப்படி டங் வச்சு லிக் பண்ணிட்டு இருந்தவன் என்னன்னா டக்குன்னு பைட் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படின்னா இதுவரை போட சவுண்டோட இப்போ ரொம்ப ஹார்ஷாக அப்படின்னா சவுண்ட் போட்டுறீங்களே. நீ வந்து இங்கே ஹெட்டை வந்துட்டு நீ ரப் பண்ணல, அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கே தெரியுது. ஸோ இதில் உன்னோட தப்பும் கிடையாது, என்னோடய தப்பும் கிடையாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் வாய் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிகிட்ருக்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் பாதி கடலை தாண்டிட்டோம். இனியும் பாதி கடல் தான் இருக்குது. இல்லை முக்கால்வாசி கடலை தாண்டிட்டோம். நீ கால் பங்கு கடல் தானே இருக்குது, அதையும் தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி கடலை விழாத மாதிரி சொல்கிறீங்க. பட் டேக்கு விழுந்துருச்சு. வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு என்னது பாதி கடலை தாண்டிட்டியா, யாருமா சொன்னது, இது வெறும் ரிஹர்சல் தான், இனிதான் மெயின் பிக்சரே இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணாலும் அவங்க நெக் இருக்குல்ல, நெக் ஃபுல்லாக வந்து கிஸ் பண்ணி கிஸ் மேக் பண்ணுறான். அப்படி கிஸ் பண்ணி கீழே வந்துட்டு கீழே வந்துட்டு வரான். கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபிங்கரிங் பண்ணுறான். ஃபிங்கரிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு பெயினாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கத்துறீங்களா உடனே வந்துட்டு இன்னும் ஃபிங்கரிங் தாண்டி பண்ணுறேன், அதுக்குள்ளே இவ்வளோ கத்துற, இது அதுவும் இல்லாமல் ஒரு ஃபிங்கர் தான் இன்செக்ட் பண்ணியிருக்கேன், இன்னும் 3 ஃபிங்கர்ஸ் வேறு பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது வேறு என்னது 3 ஃபிங்கர்ஸா அப்படி சொல்லி பார்க்குறீங்கன்னு பார்க்குது. அப்படி சொல்லிவிட்டு 3 ஃபிங்கர்ஸ் அப்படி உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இன்செக்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது, அதே சமயம் கொஞ்சம் ப்ரெஷராகவும் இருக்கா. ஸோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெளியே எதுவும் காமிக்கல, அது ஃபீல் பண்ணுவான். அப்புறம் வேணாமே, ஒரு நாள் தானே பெயின் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு நீங்களும் அதை பொறுத்துட்ருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கு சவுண்ட் வருது, பட் வாயிலேருந்து வெளியே வரல. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்ன பண்ணான்னா அவனோட ஷார்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்துட்டு என்னென்னா அது வந்துட்டு இப்படி கம்பு மாதிரி நிற்குதா. ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு கீழே படுத்துட்டு அவன் எந்திரி, ஏன் இல்லை எந்திரிமா வைக்க அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எந்திரிச்சிட்டு அவன் பெட்டில் எப்போ படுத்துருக்கான். ஸோ வந்துட்டு ஹேண்டை வச்சுட்டு டோஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இதை என்னோட தாண்டி ஏன் அப்படி நீ வேணா இருக்க பிடிச்சி பாரு அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்து பிடிச்சி பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கவனே, இதால் பண்ணால் உனக்கு ரொம்ப இருக்கிறத விட ஏற்கனவே பெயினாக இருக்கும். ஸோ இருக்கிறத விட பெயின் அதிகமாகும். ஸோ வந்துட்டு இப்படி டோஸ் பண்ண அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு எப்படி அவன் வந்துட்டு இது ரொம்ப இன்னசென்ட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவன் வந்துட்டு காமிக்கிறான். உங்கள் ஹேண்டை வச்சு அப்படி காட்டி தரான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுறீங்க. பண்ணும்போது அவன் வந்துட்டு ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அந்த அப்படி நீங்கள் பண்ணுறதா ஃபீல் பண்ணி என்னடி உன் ஹேண்டு பார்க்க தான் இப்படி இருக்கான்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குடி, ஹெவன்லி ஃபீல் ஆகிருக்குடி ஒயன் அப்படி சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு ஸ்மெல் பண்ணிவிட்டு திஸ் இஸ் ஒயன்ஸ் பவர் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. சரி ஓகே வாய்க்குள்ளே அதை போடு அப்படின்னா வாய் வச்சு தாக்கு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்துட்டு என்னது வாய் வச்சா, ஆமாம்மா வாய் வச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வாய் அங்கே அவங்க தொண்டை வரைக்கும் கொண்டு போகிறீங்களா அவனே அப்படி தாண்டி சொல்கிறான். நீங்களும் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுறீங்க. பண்ணும்போது அது கொஞ்சம் இதாகுது அப்படின்னா லூஸ் ஆகுதா அவனே சரி ஓகே நீ படு அப்படி வச்சு ஒரு ஹெவி ப்ரீத் எடுத்துகிட்டு கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த அவங்க ப்ரைவேட் பார்ட்டை வந்துட்டு அதை வச்சு ரப் பண்ணி கொஞ்சம் அங்கே எங்கே அப்படியே லைட்டாக வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு அப்படி இன்செக்ட் பண்ணுறான். உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஆனதுனால கொஞ்சம் பெயினை வந்துட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் ஆகலை. ஸோ வந்துட்டு ரொம்ப கத்துறீங்களா அவனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கிஸ் பண்ணி உங்களை வந்து ஹீல் பண்ணுறான். ஹீல் பண்ணிவிட்டு அப்புறம் லைட்டாக டோஸ் பண்ணுறான். அவனை நீங்களும் அப்படி கொஞ்சம் உங்களை ரிலீஃப் ஆகுதா. ரிலீஃப் ஆனோடனே என்ன பண்ணேன்னா நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே அவன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு பெயினாக இருந்தாலுமே நீங்கள் வந்து வெளியே காமிக்கல, வந்துட்டு அவன் நமக்கு எவ்வளோ பார்த்து பண்ணிடுறான். ஸோ நம்ம இதை அவனோட மூட ஸ்பாயில் பண்ண வேணாம்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பெயினாக இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னா நீங்கள் வந்து பெட் அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு அப்படி அந்த பெயினோட அப்படி ஃபீல் பண்ணுறீங்க. போக உங்களுக்கு அது பழகிடுச்சு. வந்துட்டு அவனும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் போகிறான். வந்துட்டு
டிஃப்ரெண்ட் பொசிஷன்லலாம் போகுது. அப்படி போகும்போது அப்படி ரொம்ப டீப்பாக போய் ஒரு 5 or 6 ரவுண்ட்ஸ் கிட்ட போயிருக்கோம். அப்படி அவ்வளோ போனதுக்கப்புறம் அப்படின்னா இங்கே எவ்வளோ தான் பெயினாக இருந்தாலுமே அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணிங்க. அதாவது அவன் இப்போ 5 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் அவனே கொஞ்சம் டயர்டாகிட்டு பக்கத்தில் வந்து படுத்துட்டு, மொயன் என்னடி நீ டயர்டே ஆக மாட்டாடி, எனக்கு நீ இப்படி இருக்கிறத பார்த்து எனக்கு எப்போவே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு தெரியுமா. ஒரு 3 ரவுண்ட்ஸ் இருக்கும்போதே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. பட் நீ இப்படி எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுனால தாண்டி எனக்கும் கொஞ்சம் ஆர்வம் கூடிச்சுடி. இருந்தாலும் எப்படி உனக்கு பெயினாகவே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க அப்படின்னா பெயின் இருக்குது, பட் உனக்காக அதை பொறுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்மைல் பண்ணும்போது லைட்டாக அவங்க டியர்ஸ் வந்துட்டு வெளியில் வருது. ஸோ அவனால் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண முடியுது, நமக்காக தான் இப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்கள ஹக் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப கிரேட் டி, அக்காவாக இருந்தால் கூட இப்படி இருந்திருப்பான்னு தெரியலை, பட் நீ ரொம்ப கிரேட் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப திட்டேன்ல ஸ்கூல் டேஸ்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி, மேக்ஸ் உனக்கு வராதுன்னு தெரிஞ்சுமே உன்னை திட்டேன்ல, என்னை மன்னிச்சுக்கோங்க, அது உங்கள் டியூட்டி, இதுக்காகலாம் என்னை திட்டாமலாம் இருக்காதீங்க. அப்புறம் ஏற்கனவே அந்த சனாக்கெல்லாம் டவுட்டாக இருக்குது, நீங்கள் வந்துட்டு அன்றைக்கி ஸ்கூலுக்கு வராதப்போ திட்டாதப்பலே. ஸோ என்னதான் இருந்தாலும் மேக்ஸ் வேலையை பார்க்கணும், வீட்டில் தான் இந்த மாதிரி வேலை. அதுவும் இன்றைக்கி நடந்தது வந்துட்டு மேக்ஸ் பீரியடில் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு தப்பு, இதுக்காக நீங்கள் ஒரு நாள் எனக்கு ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கக்கூடாது. அப்புறம் மேக்ஸ் பீரியடு மேக்ஸ் சார் மாதிரி தான் இருக்கணும், என்னோடய ஹஸ்பண்டெல்லாம் இருக்கக்கூடாது, டேயெல்லாம் இருக்கக்கூடாது, அவங்க தான் இருக்கணும். என்னை திட்டுற பழைய டேங்க தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ மேக்ஸ் பீரியடில் அப்படி இருக்கணும், வீட்டில் இப்படி இருக்கணும், ஓகேவா? சரிடி அப்படி சொல்லிவிட்டு அப்படி அவங்க ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படி லைட்டாக தூங்குறான். நீங்களும் அப்படி அந்த பெயினில் அப்படி உங்களுக்கு எப்போ தூக்கம் வந்து தெரியல, அப்படி தூங்குறீங்க. அப்போ வந்துட்டு கொஞ்சம் ஒரு 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 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் விஜய் டே வந்துட்டு திடீர்னு கண்ணை வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க எழுப்புறான். எந்திரி, ஃப்ரெஷ்ஷப் ஆகு, எந்திரி, இன்னைக்கு கொஞ்சம் நான் கூட தூங்குறேனே, இன்றைக்கி எதுக்கு இவ்வளோ நேரமே அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லும்போது, இல்லடி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், இல்லைனா சரியாகாது, எந்திரி ஃப்ரெஷ்ஷப் ஆகு, எந்திரி, நான் நாளைக்கு ஆகியிருக்கிறேனே அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரி ஓயன். அப்புறம் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே நடக்க முடியாமல் லைட்டாக தடுமாறுறீங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னா, சரி ஓகே நானே வந்து ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு அப்படி பாத்ரூத்துக்குள்ளே வச்சுட்டு அப்படி ஃப்ரெஷ்ஷப் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்தோன்னே நீங்கள் வந்துட்டு ஹைட் பண்ணுறீங்களான்னு. ஆமாம், இப்போ எதுவுமே நடக்கலை இல்லையா, அதான் வந்துட்டு நீங்கள் ஹைட் பண்ணுங்க, நானும் எதுவும் பார்க்கல அப்படி சொல்லிவிட்டு அவனை அப்படி கண்ணை பொத்துற மாதிரி பற்றிட்டு அப்படி உங்களை ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிடுறேன். நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறீங்க. வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டு தான் தூங்குறா. நீங்களும் அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு தூங்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வந்துட்டு நேற்றுக்கு சொல்லியிருப்பான், உனக்கு வந்துட்டு காலேஜ் வர முடியலைன்னா வர வேணாம், ஒரு நாள் வந்துட்டு லீவ் எடுத்துக்கோ, மெடிக்கல் லீவ் மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போது நீங்கள் வந்துட்டு இல்லை நான் காலேஜ் வந்து தான் ஆவேன், நான் என்னால் லீவெல்லாம் எடுக்க முடியாது, ஸோ நான் கண்டிப்பாக காலேஜ் வந்துடுவேன் அப்படி சொல்கிறீங்க. இப்போது மார்னிங் வந்துட்டு எப்போவும் போல் 7க்கு டைம் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எழுந்திரிச்சு அப்படி மொபைல் ஸ்க்ரோல் பண்ணிட்டுருக்கான். பட் அவன் வந்து சிரிப்பாக இருக்குது அப்படின்னா அந்த பெட்டை பார்த்தாலே நேற்றுக்கு வந்து எல்லாம் அப்படி கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. பட் அவனுக்கு சிரிப்பு வருது, நீங்கள் பண்ணியிருப்பீங்களா குட்டி அந்த இதெல்லாம் அப்படின்னா. அவன் ஒன்று சொன்னால் நீங்கள் அப்படின்னா அவன் அவங்க காதை பைட் பண்ணியிருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு ரொம்ப பைட் பண்ணியிருப்பீங்களா, அதெல்லாம் நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்துட்டு 8 o'clock எழும்புறீங்க. பக்கத்தில் கரெக்டாக டீ இருக்கா, நீங்கள் வந்துட்டு எடுத்து குடிக்கும்போது உங்களுக்கு எதுவும் தோணலை அப்படின்னா இல்லை போகலாம் அப்படின்ற மாதிரி எழும்புறீங்க. இதை அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் இருக்குது, அதாவது நீங்கள் சாப்பிட்ரு அப்படின்னா உங்களுக்கு உடம்புல வந்துட்டு ஹெல்த் இருக்கா வந்துட்டு நீங்கள் இப்போ போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. டே வந்துட்டு பார்க்குறான், இதுதான் உண்மையிலேயே மனுஷி தானே இல்லை வேறு யாரும் இருந்துச்சுமா, நேற்றுக்கு அவ்வளோ 5 ரவுண்ட்ஸ்க்கு மேலே போயிருக்கு, நமக்கே லைட்டாக டயர்டாக தான் இருக்குது, ஒரு பாய் இருந்தப்புறமே இவ்வளோ என்னடா அப்படி கம்பு மாதிரி எழுந்திரிச்சு போகிறான்
அப்படி மாதிரி பார்க்குறேன். நீங்கள் வந்துட்டு சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு அப்படி உங்களுக்கு லைட்டாக ஷையாக இருக்குது. இருந்தாலும் அப்படி போகிறீங்களா? ஃப்ரெஷ்ஷப் ஆக போகும்போது டே வந்துட்டு மிஸ்ஸஸ் டே, நானும் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகாமல் தான் இருக்கேன். நம்ம என்னென்னா சேர்ந்தே வாட்டரை சேவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு நீங்கள் சரி ஓகேவா அப்படின்னு சொல்கிறீங்க. அவனே மாறான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டப்புன்னு அவன் ஃபேஸ் பக்கத்தில் வச்சு டோரை க்ளோஸ் பண்ணுறீங்களா? அப்போ வந்துட்டு சரி ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு மொபைல் ஸ்க்ரால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்க. வந்துட்டு பார்க்கும்போது அவங்க நெக்கில் வந்துட்டு ஒரு ஹிக்கி இருக்குமா. ஸோ வந்துட்டு ஹிக்கி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்க்குறீங்க. காலில் லைட்டாக இருக்குது, பட் அவ்வளோ டார்க் கலரில் ஏதோ கொசு கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்துட்டு நெக்கில் இருக்க பார்த்து அப்படி பார்க்குறீங்க. அப்படின்னா டவல் இருக்குல்ல, டவலை வந்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கங்கங்க அப்படின்னா அவங்க அப்பர் பாடி ஃபுல்லாமே ஹிக்கியாக தான் இருக்குது. அப்படி பார்த்துட்டு டேயை பார்க்குறீங்க. டே வந்துட்டு எனக்கும் எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று தெரியாத அப்பா இது மாதிரி இப்படி பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு இப்படி அவன் காலில் இருக்க அந்த மார்க்கை வந்து பார்த்துறீங்க. பார்த்துட்டு சிரிக்கிறீங்களானே, எதுக்கு இப்போ சிரிக்கிறான், ஏதோ பார்த்துக்கலாம், ஒரு வேளை நேற்று நடந்துச்சு சிரிக்கிற ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். அவன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அந்த பாத்ரூமில் இருக்க கண்ணாடி வழி பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு அந்த காலில் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஹிக்கி அப்படி தெரியுது. ஓ இதை பார்த்து அந்த குட்டி பசாசு சிரிச்சிச்சோ, இதை நான் இனி எப்படி மேனேஜ் பண்ணிப்பேன், ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் இருக்குல்ல உங்ககிட்ட கேட்குறான். ஏன் ஃபவுண்டேஷன் இருக்குதா? ஃபவுண்டேஷன் என்கிட்ட இல்லை, அன்றைக்கி மேரேஜுக்கு ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்குறீங்க. ஒன்றும் அப்ளை பண்ணல, லைட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு போகிறான். இப்போ வந்துட்டு எப்பவும் போல் நீங்கள் காலேஜ் போகிறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி அப்படி இருக்கும்போது சனா வந்துட்டு சொல்கிறா, டே இருக்கார்ல, டே சார் இல்லை டே இல்லை தேங்க்ஸ் சார், மேக்ஸ் சாரே சொல்லு, அவருக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்கலையாண்டி, அது வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு லவ் பண்ண பையன் கூட போயிருக்காளாம். ஸோ அவருக்கு வந்துட்டு மேரேஜே ஆகலையாம். இப்போ வரைக்கும் அவர் சிங்கிளாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஓ சிங்கிளாக இல்லையே, கமிட்டட் தானே, ஓ அவர் கல்யாணம் ஆகாததே இப்போ தான் உனக்கு தெரியுதா அப்படின்னு வந்து ஓ இல்லைன்னா இவரோட இந்த கேரக்டருக்கு எவ தான் இருப்பா, எவ தான் தாங்கிப்பா, அது வந்து நீங்கள் எதுவும் தெரியாத மாதிரி இப்படி கேட்குறீங்க. அப்போது வந்து காலேஜ் ஃபுல்லாகவே ஒரு குட்டி நியூஸ்னாலும் பரவாயில்ல இல்லையா, அது மாதிரி எல்லாருக்கும் பரவிடுச்சு டேசர் கல்யாணம் ஆகலைன்னு. அப்போது வந்துட்டு ஆனால் ஹச்சோடிக்கு தெரியும் நீங்கள் வந்துட்டு டேயோட ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்துட்டு எதுவுமே காமிச்சிருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு டேயை கூப்பிட்டு டே ஒரு கமெண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு, ஸோ நீ வந்து எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்காத, ஒரி பண்ணிக்காத, ஓகேவா? சரி சார், நான் அது எதுவும் கவனிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளாஸில் வரான். அவன் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னா ஏஎஸ் இருக்குல்ல, ஏஎஸில் வந்துட்டு ஏதோ கொசு கடித்த மாதிரி, அதாவது ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுரிஞ்சிருப்பான். இப்போ வந்துட்டு அந்த ஃபவுண்டேஷன் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அப்போ ஹிக்கி மார்க் மாதிரி தெரியுது. அவனே டேசருக்கு மேரேஜ் ஆகலைன்னு சொன்னாங்க, அப்புறம் இது எப்படி இந்த மார்க்கு? சனா தான் இப்படி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்போ வந்துட்டு ஒரு வேளை எதுவும் கொசு இருக்காது, ஏதாச்சும் கதவை ஏதாச்சும் பூட்டும்போது காதை சேர்ந்து இடிங்கிடும். ஏன்னா இவர் வந்துட்டு அவ்வளோ இனி விட்டா எல்லாம் தேடுவார்ல அந்த மேக்ஸ் ப்ராப்ளம் வச்சுட்டு, அதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்க. அப்போ எல்லோரும் நம்பிடுறாங்க, அதான் அப்படி தான் காணும், அச்சோ சார் பாவம் இல்லையா, அவருக்கு ஹேண்ட்ஸம் ஃபேஸில் இப்படி ஒரு தான் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் நீங்கள் சொன்னது உண்மையை நினச்சிட்டு அப்படி இருக்காங்க. அப்போ சொன்னால் வந்து ஆமாம் காதில் அப்படி உன்னோட ரைட் எதுலேயும் அப்படி என்ன அப்படி ஹிக்கி மார்க் மாதிரி இருக்குது, இதெல்லாம் ஹிக்கி மார்க்காடி, நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணல, அதுக்குள்ளால எப்படி தெரியாது, இது வந்துட்டு லைட்டாக கொசு கடிச்சது அப்படி சொரிஞ்சேன் தெரியும்லடி, நான் லைட்டாக இதாகனாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணுவேன் என்ன, சரிதான் அப்படி சொல்லிவிட்டு அப்படி அவங்கள வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அப்படி பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நீங்களும் படா என்ன சொன்னாலும் நம்புறியடியே, இப்போது நீ மட்டும் இல்லை இந்த ஃபுல் கிளாஸ்மே நம்புறீங்களே, நான் என்ன பண்ணட்டும், எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஹாப்பியோடைய இருக்கீங்களா. காலம் வந்துட்டு தேங்காய் அம்மா வந்துட்டு ஃப்ரெண்டில் வந்திருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தேவையான டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அவங்க ரூம்லேயே இருந்துட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஒரு வேளை உங்களுக்கு வந்துட்டு அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி ஷையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இருக்குமா.
அதாவது உங்களுக்கு ஷேர் இருக்கிறத விட அவங்களுக்கு ரொம்ப ஷேர் இருக்குமா. ஸோ அதான் ஒரு சின்ன நோட்டில் எழுதி வச்சுருப்பாங்க. சரி ஓகே, நீங்கள் நைட்டை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகே, இதே மாதிரி ஒரு லவ்வபிள் கப்பலாக எப்போவுமே இருங்க, புரட்டி போகாமலும் இராமல் நல்லபடியாக இருங்க. ஆனால் என்னால் தான் இது நேரில் பார்த்து சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அப்படி சிரித்த மாதிரி ஒரு ஸ்மைலி வரைஞ்சிட்டு நோட் எழுதி இப்படி ஒட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணி தான் காலேஜ் வந்திருப்பீங்க. காலேஜில் இவ்வளோ நடந்துருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படி எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு நானாக தெரிந்தால் கூட இப்படி ஒரு லைஃப் கிடச்சிருக்குமான்னு தெரியல. எல்லாத்துக்கும் என்னோடய அக்காவுக்கு தான் நான் தேங்கி சொல்லணும். என்னதான் இருந்தாலும் தேங்கித்தான் இருந்தாலும் என்னோடய அப்பாவை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஏன்னா அவரை நம்பலையே, பட் எனக்கு இப்படி ஒரு லைஃப் கிடச்சதுக்கு அவர் ஒரு இதுதான். ஸோ அதனால் வேணும்னா மன்னிச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திங்க் பண்ணுறதோட இந்த பார்ட் முடியுது. சரி ஓகே, பாய் ஆர்மிஸ். எப்படின்னு தெரியலை, என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்தான்னு தெரியலை. பட் எனிவேஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா அப்போ தான் உங்களோட தாட்ஸ் அப்படின்னா நான் எந்த மாதிரி போடுறேன், எந்த மாதிரி போடுறது கரெக்டாக இல்லை தப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிக்கோங்க. சரி ஓகே, பாய் ஆர்மிஸ்.